வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி ஃப்ரை பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். இட்லி வந்துட்டு மீதமான இட்லியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் கட் பண்ணுறது பார்த்திங்களே அதே போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இட்லியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்தி தாளிக்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ண வச்ச இட்லியை அதில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல கிறிஸ்பியாக வர்றபடிக்கு பொரித்து எடுக்க போகிறோம். பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் ஃபுல்லாமே வந்துட்டு நான் டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஆயில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா ரோஸ்ட் ஆகிறபடி அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ஓரங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே போல் எல்லா இட்லியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 3 பல்லு பூண்டு தோலோட ஒன்று பாதியமாக தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்ல பொடுசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உளுந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கலர் மாறிட்டு நம்ம இட்லி சாப்பிடையில அது வாயில் கடிப்பட்டதுன்னா நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு. ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆனியனுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச இட்லியை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். ஆயிலை நம்ம பரட்டி வச்சோம் இல்லைங்களா இட்லி, அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு இப்போ ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை லைட்டாக பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட இட்லி ஃப்ரை கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நைட்டு வந்துட்டு இட்லி டிஃபன் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்துட்டு சாப்பிட்டது போக மீதி இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் மார்னிங் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம டிஃபன் போல் இதை வந்து இட்லி ஃப்ரை வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், ஓரங்கள் வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் இன்னும் நான் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கனால ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உப்மா செய்கிறத விட இந்த போல் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இட்லி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மேலால் மல்லி இலை, கொஞ்சம் லெமன் சாறு, எலுமிச்சம்பழ சாறு வந்து மேலால் புழிஞ்சு விட்டுருங்க. அதோட இட்லியை கலந்து சாப்பிடையில அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து மார்னிங் வச்சு இட்லி மீதி ஆயிடுச்சு அப்படின்னா ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணிக்கலாம். நைட்டு வச்சு இட்லி மீதி ஆயிடுச்சு அப்படின்னா மார்னிங் டிஃபனுக்கு கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.